ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இடியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்த பார்வதி கிளம்பிட்டாங்க, கானா வினோத் கிளம்பிட்டாரு, கமருதீன் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரியும் ஓட்ஸ் நிறைய வர மாதிரியும் ஒன்று காமிச்சிட்ருக்காங்க இல்லையா? அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். பெரிய பியரை வச்சுட்டு போயிருக்க திவ்யா கணேஷ் தான். உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் யாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டோ எதுவுமே பெருசாக பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ஒர்க் தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து மக்கள்லாம் யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப 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 கம்மி பர்சன்டேஜ் தான் பண்ணுறாங்க. பட் இதுலேருந்தே நமக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்துனாலே கானா வினோத்துக்கு ஒரு ஃபேன் பேஸு, பார்வதி, கமருதீன் அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேரை தவிர்த்துட்டு வேறு யாருக்கும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் என்ன பிளான் பண்ணிச்சோ அதுதாங்க நடந்துகிட்ருக்கு. இப்போ அவரை புஷ் பண்ணி வினோத்தை இப்போ மணி பாக்ஸ் எடுக்க வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் அவங்க எங்கே போவாங்க? இப்போதைக்கு ஆப்ஷனில் இருக்குது வந்து திவ்யா கணேஷ், சபரி. சொல்ல முடியாதுங்க. அரோரா கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே ஒன்றும் இருக்குது. சாண்ட்ரா கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போனதால் இப்போ 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 பேர் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கிறது கஷ்டம் ரொம்ப. ஸோ இருந்தால் ஒரு எவிக்ஷன் இருக்குமான்னு தெரியல. அதுவும் விக்ரம் பலி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ மீதி 4 பேர் தான் ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க. ஸோ இதில் நமக்கே நல்லா தெரியும், சபரி வந்து சேனல் பிராண்டு. அந்த ஒரே நாள் விஷயம், அந்த சொன்ன இல்லைங்களா அந்த கார் டாஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஒரே நாள் வந்து சபரி ஹீரோ ஆக்கினாங்களா சேனல் நினச்சி. நீ உனக்கு வந்து டிக்கெட்டு ஃபினால வேணுமா இல்லை வின்னர் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் வின்னர் தான் வேணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து நீ வந்து டாஸ்க்கே பண்ணாலும் பரவாயில்ல, நீ காப்பாற்றுற மாதிரி பண்ணாங்களா என்னன்னு தெரியலங்க. ஆனால் உண்மையாக எனக்கு பார்க்கும்போது எல்லாமே ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சபரியை அன்றைக்கி ஒரே நாள் ஹீரோ ஆக்கிட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து சபரி கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நம்ம வாயிலே நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்த கானா வினோத், பார்வதி, கமருதீன் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெருசாக ஒன்றும் அவன் ஒன்றும் பண்ணலை. ஸோ கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் பண்ணியிருந்தா வச்சுக்கங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பேரில் யாருக்கா ஒருத்தர் கொடுத்துருந்தா நிஜமாக மனசு ஆறி இருக்கும். ஸோ யாருமே இல்லாமல் இப்போ மிச்சர் சாப்பிட்டுன்ட்டு 88 90 நாள் மிச்சர் சாப்பிட்டு 91வது நாள் போய் அந்த கார் டாஸ்கில் போயிட்டு காப்பாற்றுது. அதை தவிர வேறு என்னங்க பண்ணிட்டார் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பெருசாக ஒன்றும் டாஸ்க்கும் பண்ணல, எதுவும் பேசவும் இல்லை, ஒன்றுமே பண்ணலைங்க. இந்த திவ்யா கணேசன் அப்படி தான். வாய் சம்டைம்ஸ் திட்டுவாங்க, கத்துவாங்களே தவிர டாஸ்க்லாம் கூட பெருசாக ஒன்றும் பண்ணதில்லை. பாதியில் தான் வந்தாங்க அவங்களுமேனு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே தகுதி இல்லைங்க. பேசாமல் பிரித்து எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் ஆள் கொஞ்சம் கொடுத்துடலாம் இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்குள்ள. அதுதான் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு யாருமே இல்லைப்பா நீங்கள் யாரும் எலிஜிபிள் பர்சன்னு சொல்லிட்டாங்க கூட ஒரு சந்தோஷம் தான். உண்மையாகவே ரொம்ப மனசு வலிக்குது மக்களே. ஏன்னா 2 பேர் வந்து டாப் 3ல் வருவாங்கன்னு நினச்சோம். கானா வினோத், பார்வதி. ஸோ 2 பேருமே பிளான் பண்ணி சேனல் அனுப்பிடுச்சு. ஸோ இனிமேல் யார் வாங்கினா வாங்காட்டினான்ற மாதிரி தான் மனநிலை இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.